ஹாய் டியர்ஸ், இந்த உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் சோம்பு வச்சுக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மூடி போட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 சின்ன தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இப்போ பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு 2 ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 பல் பூண்டு போட்டு நல்லா மையாக அரைச்சி இப்போ இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒவ்வொரு முட்டையும் அது மாதிரி உடச்சி ஊற்றுறேன். அடுப்பு சிம்மில் வச்சாச்சு. இப்போ 6 முட்டை நான் சேர்த்துருக்கேன். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுட்டு திருப்பி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கணும். வேக வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. See you next week.